GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கின் கீழ் உள்ள சுயாட்சி பெற்ற ஒரு பகுதி. இதன் மக்கள் தொகை மிக குறைவு எனினும் கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதே சமயத்தில் கிரீன்லாந்து அமைந்துள்ள இடம் புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றதாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில காலமாகவே கிரீன்லாந்து மீது அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவைப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கு கிரீன்லாந்தும் டென்மார்க்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இருந்தபோதிலும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறார். முன்பு ராணுவத்தை பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்வதாக கூறியிருந்தாலும் தற்போது டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் ராணுவ வழியில் கிரீன்லாந்தை கைப்பற்ற மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார். ட்ரம்பின் கருத்துக்களால் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என உலக நாடுகள் உற்று கவனித்தன. இதுபோன்ற பேச்சுக்கள் நேட்டோ அமைப்பின் எதிர்காலம் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியிருந்தன. சமீபத்தில் சில ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ராணுவ வீரர்களை கிரீன்லாந்துக்கு அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகின. பொருளாதார தடைகள், வரி அதிகரிப்பு, ராணுவ மிரட்டல் ஆகியவற்றால் இன்னொரு நாட்டின் பகுதியை ஆக்கிரமிக்க முயல்வது ஏற்கத்தக்கதல்ல என்று பல நாடுகள் விமர்சித்தன. இந்த நிலையில் ஜனவரி 17 அன்று ட்ரம்ப் தனது சோசியல் தளமான ட்ரூத் சோஷியலில் டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, நெதர்லாந்து, பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பிப்ரவரி 1 முதல் 10% வரி விதிப்பதாகவும் ஜூன் 1 முதல் 25% உயர்த்துவதாகவும் அறிவித்திருந்தார். கிரீன்லாந்தின் முழு கொள்முதல் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த வரி தொடரும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் ஜனவரி 21 நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் பேசிய பிறகு கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியம் தொடர்பான எதிர்கால ஒப்பந்தத்தின் ஃப்ரேம்வொர்க் உருவாக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்படி பிப்ரவரி 1 தொடங்கவிருந்த வரிகளை அமல்படுத்த மாட்டேன் என்று அவர் திரும்ப பெற்றுள்ளார். இது தற்காலிகமான முடிவு என்றாலும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மாக்ரோனிடமிருந்து வந்த தனிப்பட்ட செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை ட்ரூத் சோஷியலில் பகிர்ந்தார். அதில் மாக்ரோன், நண்பரே, சிரியா விவகாரத்தில் நாம் முழுமையாக ஒத்துப்போகிறோம். ஈரான் விவகாரத்தில் நாம் சிறப்பான காரியங்களை செய்யலாம். ஆனால் கிரீன்லாந்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் டாவோஸ் மாநாடு முடிந்த பிறகு பாரிஸில் G7 சந்திப்பு ஏற்பாடு செய்யலாம், இருவரும் இரவு உணவு உண்ணலாம் என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோல் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேயிடமிருந்து வந்த செய்தியையும் பகிர்ந்தார். அதில் ரூட்டே கிரீன்லாந்து குறித்து கமிட்டட் டு ஃபைண்டிங் அ வே ஃபார்வர்ட் என்று கூறி ட்ரம்பின் சிரியா, உக்ரைன், காசா போன்ற செயல்பாடுகளை பாராட்டியிருந்தார். இந்த ஒரு தனிப்பட்ட செய்திகளையும் ட்ரம்ப் பொதுவெளியில் பகிர்ந்தது ஐரோப்பிய தலைவர்களிடையே கடும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ட்ரம்போ இதனை ஐரோப்பிய தலைவர்கள் எனது நடவடிக்கையை எதிர்த்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னுடன் உடன்பட்டு செல்வதாகவும் அவர்கள் இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனிப்பட்ட செய்தியை ட்ரம்ப் பொதுவெளியில் போட்டு உடைத்ததன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நம்பிக்கையின்மையும் பதற்றமும் அதிகரித்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.